பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஹேட் டாஸ்க் முடிஞ்சது அண்ட் அதில் வந்துட்டு பிக் பாஸ் டீம் ஜெயித்தாங்க. பட் செம்மையாக இருந்தது இந்த டாஸ்க்கு. ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்க்குற நமக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்தோம். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா துஷார் வர்சஸ் வினோத் அப்படின்ற மாதிரி இருந்தது. பயங்கர டஃப் ஃபைட் ரெண்டு பேருமே கொடுத்தாங்க. துஷார் தான் ஃபர்ஸ்ட்டு போய் அந்த ஹேட்டை எடுத்துட்டாரு. பட் அவர்கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணி அதை வாங்க வினோத் கஷ்டப்பட்டதாகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக காம்படிட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா துஷார் கேப்பை எடுத்துட்டாரு. பட் இவர் வந்து வினோத் அவர் ஹோல்ட் பண்ண விதம் இருக்கலாம், பயங்கரமான ஹோல்டிங்காக இருந்தது. பயங்கரமான நாட்டுக்கட்டை நம்ம வினோத் அவர் அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. நம்மளோட துஷாரால் எங்கேயுமே மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் துஷாரும் என்னென்னமோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஜம்ப் பண்ணி அப்படியே எந்திரிச்சாலும் இவர் விடாமல் ரெண்டு பேத்துக்குள்ளே பயங்கர டஃப் ஃபைட். ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்ம வினோத் அப்படி இப்படி பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கேப்லாம் அங்கேயும் எடுத்துட்டு கொஞ்சம் அவர்கிட்ட விளையாட்டுலாம் காமிச்சிட்டு இருந்தார் துஷார்கிட்ட. பட் துஷார் அந்த ஒரு சின்ன சின்ன கேப்பில் இவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லை கேப்டன் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வினோத் ரொம்ப ஓகே இதுதான் டைமு, இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடி போய் கரெக்டாக அந்த ஹேட்டை போட்டுட்டாரு. அவரோட போடியமில் நின்றுட்டு போட்டுட்டாரு. சூப்பராக இருந்தது. வினோத் நம்ம பல கேமில் பார்த்துருக்கோம், கேமே புரியாமல் போய் தோத்துட்டு வந்துடுவார். ஆனால் இந்த கேமில் மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. வினோத் அண்ட் துஷார் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க, அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க. பட் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து கெமி அண்ட் கமருதீன் போனாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து எஃப்ஜே ரம்யா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் எடுத்தது கெமி தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உடனே ரம்யா அவங்க போய் ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்து அந்த கேப்பை போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் பசங்க ரெண்டு பேரும் சரி ரொம்ப டீசெண்டாக நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டாக பக்கத்தில் போயிட்டு நம்ம எஃப்ஜே வந்து கமருதீனை பிடிச்சிக்கிறாரு. கேர்ள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் கெமி கையில் தான் வந்து ஹேட் இருந்தது. அப்போது அதை பிடுங்கிறதுக்கு மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அது எஃப்ஜே ரம்யா அவங்கெல்லாம் போட்டு பிடுங்கும் போது அப்படியே கெமி ஒரு சுற்றுனாங்க பாருங்கள். அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுது அவங்க உடம்பு. கெமியோட பாடியெல்லாம் அவங்க அவ்வளோ டெய்லியும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. அவங்கள போட்டு சுற்றி ஏதோ ஒரு மூட்டையை தூக்குற மாதிரி ஆளுக்கு அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுத்து பார்க்குற நமக்கே ஐயோயோ என்ன பண்ண போகிறாங்க அந்த பொண்ணுன்ற மாதிரி அவ்வளோ இது. பட் கெமி எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டாஸ்க்லேயும் சரி அவங்க அடிச்சிட்டான் இங்கே பண்ணிட்டான் அதை டச் பண்ண இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அழகாக கெமி விளையாண்டாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு கமருதீனை பிடிச்சி வச்சுக்க ஆரம்பிச்சார். சரி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டோம், நாம கமருதீனை பிடிச்சிருவோம் அப்படின்னு. பட் கமருதீன் வெரி ஸ்ட்ராங். பட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம எஃப்ஜே வந்து இப்படி பிடிச்சிட்டு இருந்தார் பாருங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம கமருதீன் அப்படியே எஃப்ஜே ஏதோ குழந்தைய தூக்குற மாதிரி அப்படியே சுற்றி பின்னாடியிலேருந்து பிடிச்சி தூக்கி வச்சிருந்தாரு. பட் அவரும் சரி பெருசாக ஸ்ட்ரகிள் கொடுக்கல. கமருதீன் நினைச்சாருன்னா இன்னும் எஃப்ஜேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு போய் இவங்களுக்கு கெமிக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் கெமி ரம்யா அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடட்டும்ன்ற மாதிரி எஃப்ஜே வந்து அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. கமருதீன் இங்கே அப்படியே நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்னதாக இருந்தது. அது வந்து ஓகே. இன்னும் வந்துட்டு நாங்கள் இவர்கிட்ட கமருதீன் கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா பயங்கர ஃபிசிக்கலி ஃபிட்டான பர்சன் கமருதீன். அவர் நினைச்சாருன்னா எஃப்ஜேவை இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் அவர் வேண்டாம் சரி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சண்டை போடட்டும்னு விட்டுட்டாரு. அண்ட் கெமி ரம்யா ஈக்குவலாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா வேற லெவலில் பண்ணுறாங்க. ரம்யாலாம் பயங்கர எஃபோர்ட். கெமி கையிலேருந்து பிடுங்கறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரகிள் அவங்க தலையெல்லாம் போய் அடிக்குது. பட் இருந்தாலும் விடாமல் அவங்க காலை பிடிச்சி சுற்றி எப்படியாவது நான் பிடுங்க விடான்ற மாதிரி ரம்யா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் கெமி விட்டே கொடுக்கல. கெமியும் சரி அந்த கேப் எடுத்துகிட்டு அவங்க போடியமில் போய் நின்று போட்டுட்டாங்க. செகண்ட் ரவுண்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் தேர்ட் ரவுண்ட் 3 மெம்பர்ஸ் வரணும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து கனி, சபரி, திவாகர் வந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டில் இருந்து பிரவீன், சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்ரம். அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் டாஸ்க்குன்னு வந்துட்டாருன்னா அவர் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவார். அது நம்ம மாஸ்க் டாஸ்க்லேயே பார்த்துருக்கோம். டிஃபென்ஸ்னு வந்தால் அந்த மனுஷன் பயங்கரமாக பண்ணுவார். யார் என்னதான் இருந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். அப்படி தூக்கி ஒரு வீசுறாரு பாருங்க, வேற லெவலில் இருந்தது. அதெல்லாம் செம்ம என்ஜாயபிளாக இருந்தது. பாவம் அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளோட பிரவீன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய் அந்த கேப்பை எடுத்துட்டார். கேப்பை எடுத்துட்டு தப்பான போடியமில் போய் நின்று
பண்ணிட்டாரு. லைக் சூப்பர் டீலக்ஸோட போடியம்ல போய் நின்னு போட்டுட்டாரு. அப்போ உடனே இங்கேருந்து வியானா கத்துறாங்க, இந்த சைடு கிடையாது நம்ம அந்த சைடு அப்படின்னு. அப்போ உடனே அவர் மறுபடியும் வந்துட்டு ஓடுறாரு. பட் அதுக்குள்ளே நம்மளோட திவாகர்லாம் என்னையும் உனக்கு வாய் தான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சும்மா கத்த தான் செய்கிறாரு. ஆய் ஓய் அப்படின்னு கத்த தான் செய்கிறாரு. பட் சபரி அண்ட் திவாகர் இவங்கெல்லாம் அவரை பிடிக்க போனாலும் அவர் அழகாக எஸ்கேப் ஆகிற பிரவீன் அழகாக எஸ்கேப் ஆகிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டது இவர் விக்கல்ஸ் விக்ரம் தான். ஏன்னா யாரெல்லாம் வந்துட்டு அவரை பிரவீனை பிடிக்க வராங்களோ அவங்களெல்லாம் தூக்கி ஒரு வீசு. கனியக்காலாம் அந்த வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பாசமான அக்காவா அம்மாவாக இருந்தாங்க. நீ யாரா வேணா இருந்த டாஸ்க்குன்னு வந்தால் வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கு அவங்கள ஒரு வீசினாரு. சபரியெல்லாம் ஒரு தள்ளி விட்டாரு. அதே மாதிரி தான் இவரையும் திவாகரையும் யாரெல்லாம் பிரவீன் பக்கத்தில் வராங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு வீசிட்டே இருந்தார். ஸோ பிரவீனுக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் அவர் வச்சுட்டாரு. ஸோ இந்த ரவுண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லிட்ரலி வந்து விக்கல்ஸ் விக்ரமோட டாஸ்க்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் டாஸ்க்குன்னு வந்துருச்சா மனுஷன் வேற லெவல் ஒரு பீஸ்ட் மோடுக்கு போயிடுறாரு. ரொம்ப அஃபென்சிவாகவும் கிடையாது, லைக் என்ஜாயபிளாக இருக்குது. ரொம்ப அஃபென்சிவாக போய் அடித்து அவங்கள ஹர்ட் பண்ணுறதுலாம் இல்லாமல் அவங்கள கரெக்டாக தள்ளி விட்டுடுறாரு. ஸோ நல்லா இருந்தது. இந்த ஒரு டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்க என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ அதனால் பிக் பாஸ் டீம் தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.